கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி சிவா, உங்க கேஸ் ஃபைல பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு ஒரு ரீசன் கூட சரியா இல்ல. டொமஸ்டிக் வயலன்ஸ் செக்ஷன் 498A, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் செக்ஷன் 497, இப்படி எந்த ரீசனுமே இல்ல. திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு மேரேஜ்ங்கிறது டெம்பரவரி ரிலேஷன்ஷிப்ங்கிற மாதிரி ஆகிருச்சு. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்ல வந்து நின்னுறாங்க. டிவோர்ஸ் கொடுக்கறதுல தப்பு இல்ல, சட்ட விரோதமும் இல்ல. ஆனா அதை எப்ப கொடுக்கணும்? ஹஸ்பண்ட் எப்பவும் அடிக்கிறான், உதைக்கிறான், சித்திரவதை பண்றான், அதனால அவன் கூட வாழவே முடியாதுன்னா நிச்சயம் டிவோர்ஸ் கொடுக்கலாம். ஆனா இப்படி காரணமே இல்லாம டிவோர்ஸ் கேட்டு நிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. ஒருவேளை ஃபேமிலி பிரஷர்னால தான் இவங்க டிவோர்ஸ் கேட்டு வந்து நிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். யுவர் ஆனர், ஃபேமிலி பிரஷர்லாம் எதுவும் கிடையாது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, சிவாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு. அதனாலதான் சக்தி டிவோர்ஸ் கேக்குறாங்க. நான் உங்க 2 பேரையும் விசாரிச்ச வரைக்கும் கல்யாணம் வலுக்கட்டாயமா நடந்த மாதிரி தெரியல மேனகா. அவங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி ஃபோர்ஸ் பண்ணி 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அவங்க 2 பேரோட விருப்பம் இல்லாம போலீஸ் நிச்சயம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கலாம். அத பெருசா எடுத்துக்கிட்டு தான் அவங்க டிவோர்ஸ் கேக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. அதனால இவங்க கேட்ட உடனே எல்லாம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். அதனால சக்தியும் சிவாவும் 1 வருஷத்துக்கு ஒரே வீட்ல தான் இருக்கணும். அப்படி அவங்க 2 பேரும் 1 வருஷத்துக்கு ஒரே வீட்ல சேர்ந்து வசிக்கிறப்ப நிச்சயம் அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல புரிதல் வரும்னு நான் நம்புறேன். 1 வருஷம் முடிஞ்சதும் இந்த கேஸ் திரும்பவும் விசாரணைக்கு எடுக்கப்படும். அதுக்குள்ள குறிப்பிட்ட கால இடைவெளியில இவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் இருக்கும். அதுல இவங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு நான் உத்தரவிடுகிறேன். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். அனிதா நில்லு. அனிதா, இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இன்னைக்கு சிவாவுக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு எவ்வளவு ஹோப்ஃபுல்லா வந்தேன் தெரியுமா? எல்லாமே நாசமா போச்சு. எல்லாமே இவளாலதான். என்னடி பாக்குற? நீ கோட்டை விட்டதுனாலதான் இந்த கேஸே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அனிதா, என்ன பண்ற நீ? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்ன அத்தை நீங்க? இவ நம்ம கிட்ட என்னெல்லாம் பேசினா? நான் அப்படி பண்ணிருவேன். அந்த வேலைக்காரக்கு இன்னைக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு நம்ம கிட்ட நல்ல வாய் கிழிற மாதிரி பேசினா. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? என்ன அப்படியே என்ன நீ? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். மேனகா, நீங்க ஒரு நல்ல லாயர். எப்படியும் நீங்க விவாகரத்து வாங்கி கொடுத்துருவீங்கன்னு உங்களை தான் முழுசா நம்பிட்டு இருந்தோம். இதுக்காக நாங்க உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருப்போம். நீங்க தானே ஜட்ஜி கிட்ட ஸ்ட்ராங்கா வாதாடி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கணும். இவகிட்ட எல்லாம் இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அத்தை.
இவெல்லாம் சரியான டுபாக்கூரு. இவளுக்கு நடிக்கவும் தெரியாது, ஒழுங்கா பேசவும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு லாயரை தான் நம்ம லூசு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவளை தூக்கி போட்டு அப்படியே மிதிக்கணும் போல இருக்கு. ஏய் அனிதா, என்னன்னு நினைச்ச? நான் ஒரு லாயர். என்ன நீ கை நீட்டி அடிக்க வரல? இப்பவே நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஓ, ஒரு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க துப்பு இல்ல, நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? இப்போ உன் கணத்துல 4 அறை கொடுக்கறேன், அதுக்கும் சேர்த்து போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஐயோ அனிதா, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. மேனகா, டிவோர்ஸ் கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல அனிதா கொஞ்சம் கை நீட்டிட்டா. அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்த பெருசுபடுத்தாதீங்க. அனிதா, வா வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சானோ கடைசியில அது நடக்கலப்பா. எங்க நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் சக்தி. கடவுளே, அது 1 வருஷம் இப்ப தள்ளி போயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க விருப்பப்பட்ட மாதிரி எனக்கு விவாகரத்து கிடைச்சிரும்னு நான் நினைச்சேன் சார். ஆனா கிடைக்கல. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். சக்தி, போலாமா? ஏனே இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? கோர்ட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? பின்னடா, இன்னைக்கு கோர்ட்ல சக்திக்கும் சிவாவுக்கும் விவாகரத்து கிடைச்சிரும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஜட்ஜ் 1 வருஷம் கெடு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? 1 வருஷம் கெடு கொடுத்துருக்காங்களா? ஆமாடா. அண்ணே, விவாகரத்து வேணும்னு உங்க பொண்ணு தானே நோட்டீஸ் கொடுத்தாங்க. விவாகரத்துல விருப்பம் இல்லைன்னு சிவா ஏதாவது ஜட்ஜிட்ட சொன்னாரா? அவன் அப்படிலாம் எதுவும் சொல்லல. அப்படின்னா 2 பேருக்கும் விருப்பம் இருந்தா உடனே விவாகரத்து கொடுத்துருவாங்களே. கொடுக்கலையேடா, அதான் நான் டென்ஷனா இருக்கேன். 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா 1 வருஷம் வாழணுமா? அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா விவாகரத்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரே வீட்டுல ஒன்னா 1 வருஷம் வாழ்ந்தா அவங்களுக்குள்ள நெருக்கம் தானடா அதிகமாகும். பிரியணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? கண்டிப்பா விவாகரத்து கிடைச்சிரும். அதுக்கப்புறமா அனிதாவும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையில மண்ணு விழுந்துருச்சுடா. அந்த சக்தியை கொலை பண்ணணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஒவ்வொன்னுத்துல இருந்து அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவளை போட்டு தள்ளினாதான் அனிதாமா அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வீணா போன சக்தியால எல்லாமே வீணா போச்சுடா. விடுங்கண்ணே, அந்த சக்தி எத்தனை முறை தப்பிச்சு போக முடியும்? அடுத்த முறை பக்காவா பிளான் பண்ணி போட்டு தள்ளிடலாம்ண்ணே. ஆமாண்டா, ஏதாவது ஒரு பிளான் போட்டு அவ கதையை முடிச்சே ஆகணும். அப்பதான் அனிதாமா அவங்க விரும்பின வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. என்ன விடுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ சும்மாரா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க, ஒண்ணும் இல்லையா? நீ பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் உன்னை ஒரு அடி கூட அடிச்சது இல்ல. அப்படிப்பட்ட உன்னை இப்படி பொய்யான கேஸ போட்டு அடிச்சு வச்சிருக்காங்களே. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என் மேல யாரும் பொய்யா கேஸ் போடல. சந்தேகத்துல பிடிச்சாங்க, அவசரப்பட்டு அடிச்சிட்டாங்க. அப்புறம் உண்மை தெரிஞ்சதை விட்டுட்டாங்கம்மா. இல்ல அருண், அது எப்படி சும்மா பிடிப்பாங்க? எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிதான் உங்களை போலீஸ்ல ருத்ராத்த சிக்க வச்சு அடிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வலியும் வேதனையும் அவங்க பட்டிருந்தா அதை சாதாரணமா எடுத்துப்பாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல திவ்யா. நீ ஏதாவது போட்டு குழப்பிக்காத. இது எதாச்சியா நடந்ததுதான். இல்ல அருண், இது ருத்ராத்தையோட வேலைதான். எனக்கு அது நல்லாவே தெரியும். நான் இதை சும்மா விட போறதில்ல. நமக்குன்னு ஒரு காலம் வரும்ல, அப்ப பாத்துக்கிறேன். இனி அவங்க வீட்ல எந்த சூழ்நிலையிலயும் எதுக்காகவும் நம்ம போய் நிக்க கூடாது.